யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தெய்வ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ. செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். கடந்த ஆண்டு கண்ட துன்பங்களுக்கும், கடந்த ஆண்டு கண்ட ஒரு போராட்டமான வாழ்க்கைக்கும், கடந்த ஆண்டு கண்ட தடைகளுக்கும், வீணான பழிகளுக்கும், உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைக்கும் சரியாய் மகிழ பண்ணும்படியாகத்தான் இந்த புதிய ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்.
இந்த புதிய ஆண்டிலே மெய்யாகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தில் விசேஷமாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்கள் தரித்திரங்கள் மாறும். தேவனுடைய மனிதனாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் யாரெல்லாம் தரித்திர நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கடன் பாரத்தினால் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, எதை செய்தாலும் நஷ்டம் சகோதரனே, நான் என்ன செய்யட்டும்? 24 மணி நேரமும் நான் உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். 24 மணி நேரமும் நான் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒரு லாபமும் இல்லையே. முழுவதும் வலையை வீசினேன், புரோஜனம் ஒன்றும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. அப்படித்தான் பேதுரு என்ற மனிதர் முழுவதும் பிரயாசப்பட்டார். மீன்பிடிக்கிற தொழில், இரவெல்லாம் வலையை போட்டார், ஒன்றும் அகப்படவில்லை. காலையில் ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய படகில இடம் கொடுத்ததின் நிமித்தம் படகில் மாத்திரம் இடம் கொடுக்கவில்லை, அது இயேசுவினுடைய வார்த்தைக்கு அவருடைய உள்ளத்திலும் இடம் கொடுத்தார். அவர் சொன்னார், ஜனங்களுக்கு பிரசங்கமெல்லாம் பண்ணி முடித்த பின்பு நஷ்டமான தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பேதுருவை பார்த்து சொன்னார், உன் வலைகளை இந்த கடலின் ஆழத்தில் போடு என்பதாக. இந்த பேதுருவும் இரவிலே மீன்பிடித்தால் ஒன்றும் அகப்படாது, பகலில் எங்க கிடைக்கப் போகிறது என்று விவாண்ட வாதங்களை பேசிக் கொள்ளாதபடிக்கு, நம்ப முடியாதபடிக்கு அவர் இருந்துவிடவில்லை. பகலானாலும் இரவானாலும் எந்த நேரமானாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நீங்கள் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம் சகோதரனே, சகோதரியே. அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஆனந்தம் அடைவீர்கள். உங்கள் ஆனந்தத்துக்குள் அநேகர் வருவார்கள். புறக்கணிக்கப்பட்ட இனம், புறக்கணிக்கப்பட்ட சந்ததிகள், உங்களை புறக்கணித்த உறவினர்கள் உங்கள் பக்கமாய் வருவார்கள். உங்கள் திறமைகளும் தாளந்துகளும் வெளிப்படும் பொழுது உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அப்படித்தான் உங்களை செய்யப் போகிறார். ஆகவேதான் பேதுரு இயேசுவால் எல்லாம் முடியும் என்று ஏற்றுக்கொண்டு பகல் வேளையில் மீன்பிடிக்க செல்கிறார். எல்லோரும் அவரை பார்த்து நகைத்திருப்பார்கள். ஏனைய மீனவன் நண்பர்களெல்லாம், இவன் பகலில் போய் மீன்பிடிக்கிறானே, பைத்தியக்காரன், இரவில் மீன்பிடித்தாலே அகப்படவில்லை, இவன் எப்படி பகலில் போய் மீன்பிடிக்கிறான் என்று பலரும் பலவிதமாய் பேசி இருப்பார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு பகல் வேளையில் அவர் வலையை போட்டார். நடந்தது என்ன தெரியுமா? வலைகள் கிழியத்தக்கதாக, அந்த படகு அமிழத்தக்கதாக மீன்கள் திரளாய் வந்தது. இரவெல்லாம் மீன்பிடித்து திரும்பிக் கொண்டு இருந்தவர்களை தனக்கு உதவிக்கு வரும்படி அழைக்கிறார். ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் வலைகள் கிழியத்தக்கதான மீன்களை ஆண்டவர் தர வேண்டும்? ஒன்றே ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நேற்று இரவு பேதுரு மீன் பிடித்தார் அல்லவா? அப்பொழுது மீன் அகப்படவில்லை. அதற்குரிய மீனும் இந்த பகல் வேளையில் மீன் பிடித்தார் அல்லவா? அதற்குரிய மீனும் 2 மடங்கும் ஒரே வலைக்குள் அகப்பட்டு கொண்டதினால்தான் வலை கிழியத்தக்கதான அப்பேற்பட்ட அதிசயம், அப்பேற்பட்ட ஆச்சரியம் நடந்தது. ஆம் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. கடந்த ஆண்டு நீங்கள் நஷ்டத்தை கண்டீர்கள் அல்லவா? கடந்த ஆண்டு வீணான செலவினங்களை கண்டீர்கள் அல்லவா? கடந்த ஆண்டு 50 லட்சம் 60 லட்சம் என்று கடனோடு கூட நீங்கள் வாழ்ந்தீர்கள் அல்லவா? உங்களுடைய ஆஸ்திகளை விற்று விடலாம், விற்றால்தான் கடன் தீரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இந்த ஆண்டு உங்கள் கைகளை தளர்ந்து விடாதபடி உங்கள் தொழிலை ஆரம்பியுங்கள், உங்கள் வியாபாரங்களை ஆரம்பியுங்கள், உங்கள் விவசாயங்களை ஆரம்பியுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் நீங்கள் உண்மையாய் இருந்து பாருங்கள். உங்கள் வலைகள் கிழியத்தக்கதாக. கடந்த ஆண்டு கண்ட நஷ்டத்தின் காரியத்திலும் இந்த ஆண்டு நீங்கள் செய்கிற வேலையின் பலனும் திரளாயிருக்கும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வாழ்வில் ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்களும் ஆரோக்கிய சுக பலன்களும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையின் வலைகள் கிழியத்தக்கதாக திரளாய் நீங்கள் இந்த ஆண்டு பார்ப்பீர்கள். ஆம் எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு என்ற ஒரு மனிதர் பஞ்சகாலத்தில் விதை விதைத்தார். தேவன் நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உலகத்தின் விலைவாசிகளைக் கண்டு, விலைவாசிகளுடைய ஏற்றத்தைக் கண்டு நீங்கள் பயந்து போகிறீர்களா?
ஐயா, நான் வைத்திருக்கக்கூடிய ஒரே வாகனத்தை விற்றால்தான் என் பிரச்சனை தீரும் என்று சொல்கிறீர்களா? ஒரு வாகனத்தை விற்க யோசித்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, என் அன்பு தகப்பன்மாரே, இந்த ஆண்டிலே புதிய 2 வாகனத்தை கர்த்தர் உங்கள் வீட்டிலே நிறுத்துவார். இது உங்களால் இயலாத காரியம்தான். ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் பஞ்ச காலத்தில் நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கிற தேவன். வளைகள் கிளியத்தக்கதான நஷ்டங்களுக்கு ஈடு தந்து உங்களை லாபகரமான வாழ்க்கை வாழத்தக்கதாக அவரால் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவேதான் கடந்த ஆண்டின் நஷ்டத்தை ஈடுகட்டும்படியாகவும் இந்த ஆண்டு உள்ள எல்லா வருமானத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவரிடத்தில் இருந்த சமாதானம், அவரிடத்தில் இருந்த சந்தோஷம், அவரிடத்தில் இருந்த ஐஸ்வர்யங்கள், அவரிடத்தில் இருந்த ஆரோக்கியத்தை எல்லாம் உங்களுக்கு தந்துவிட்டு அவர் தரித்திரராய் மாறினாரே என்று வேதம் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டார். அப்படியானால் அதை அனுபவிக்க வேண்டும். இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஏன் பிறந்தேன், நான் மரித்தால் நலமாக இருக்குமே, ஏன் இந்த கணவனுடைய வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லையே, இவர் முதலில் மிக நன்றாக அன்பான கணவன்தான், இப்பொழுதோ தன் தாயின் பேச்சுக்கு இடம் கொடுத்து கொண்டு, தன் சகோதரருடைய பேச்சுக்கும் மாய்மாலங்களுக்கும் அவர் இடம் கொடுத்து கொண்டு பொய்கள் பேசுகிறாரே, பொய்யான இந்த வார்த்தையை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லையே என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகளே, தேவனுடைய கரம் உன் மீது இறங்குகிறது. உன் குடும்பத்தின் காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. திரளான மீன்களை காண்பீர்கள். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இறைமகன் இயேசுவை நோக்கி நாம் பிரார்த்தனைகளை ஏறெடுக்கலாமா? கண்களை மூடி. மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை இந்த சமயத்திலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆணிபாய்ந்த வல்லமைக்குள்ளும் கல்வாரி இரத்தத்தின் ஆண்டவரே வல்லமைக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் அப்பா. இவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் இவர்களுக்காக நீர் இரத்தம் சிந்தினீர். இவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மார்க்கத்தை தழுவுகிறவர்களாக இருந்தாலும், உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்கிறவர்களை நீர்தானே உண்டாக்கினீர். நீர்தானே இந்த தேசத்தில் இவர்களை வைத்தீர். தூர தேசத்திலிருந்து நல்ல பலன் வராதா, நல்ல செய்தி வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்களை நீர்தானே இவர்களை இங்கே வைத்தீர். இவர்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, இவர்களுக்காக மனதுருக்கம் வைத்தீரே. ஒரு விசை மனமிறங்கும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? இவர்களை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும். இவர்களுடைய எல்லா தரித்திரங்களும் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும். நீதிமானுடைய வீட்டிலே அநேக ஆஸ்திகள் உண்டு என்று சொன்னீரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஐஸ்வர்ய சீமான்களாய் மாற்றும். ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதமும், சிலுவையில் எங்களுக்கு வைத்துவிட்டு போன சகல ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைகள் மீது உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஊரை விட்டு ஓடி விடலாமா, எங்கேயாவது தூர தேசத்துக்கு போய் விடலாமா என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எந்த இடத்திலே வேதனைகளையும் அவமானங்களையும் அனுபவிக்கிறார்களோ, இதே இடத்தில் இவர்களை உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். அப்படியே செய்கிறோமுடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக 24 மணி நேரமும் கண்ணீரோடு இறைமகன் இயேசுவினிடத்தில் பிரார்த்தனைகளை ஏறெடுக்க நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது முகவரி: யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள், 15 சென்ட் ஜோசப்ஸ் பிளேஸ், மாபோலை, வத்தலை, இலங்கை. எமது தொலைபேசி எண் 0717257868. எமது இமெயில் முகவரி yahwehprophetic@gmail.com. வெப்சைட் www.yahweindia.com.